தஞ்சாவூர் பெரிய கோயில், திருச்சுற்று பிரகாரம், விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ராஜராஜன் பெருமிதத்தோடு வீரத்தோடு சுற்றி பார்க்கிறார். எல்லா விளக்கும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் அணைந்து கிடக்கிறது. நெய் இல்லை, கரிந்து போன திரி. என்ன செய்வது? கோபித்தான். யார் அங்கே? ஏன் இந்த விளக்கு மட்டும் எரியவில்லை? மன்னா, மன்னிக்க வேண்டும், அது எழுவத்தூர் மாராயனுக்காக நேர்ந்து விடப்பட்ட விளக்கு. அந்த விளக்குக்கு வேண்டிய நெய்யை கொடுக்க வேண்டியவன் மாராயன். அவன் 1.5 மாதமாக ஆளை காணவில்லை. தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா மன்னனுக்கு கோபம் வந்தது. என்னுடைய அரசாட்சியிலே இப்படியா? தேரை கூப்பிடுன்னா. ஏறி உக்காந்தான். எழுவத்தூருக்கு தேர் போச்சு. ஒரு குடிசை வீட்டு வாசல்ல போய் நின்னுது தேரு. மன்னன் இறங்கினான். ஒரு காவலாளி ஓடி போனான். ஏ எழுவத்தூர் மாராயா, வெளியிலே வா, மன்னர் வந்திருக்கிறார்னா. சத்தம் இல்லை. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு விசும்பல் சத்தம். ஒரு பொண்ணு நாரா கிடக்கிற புள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு குடிசைக்கு வெளியில வந்து நின்னா. மன்னன் அதிர்ந்து போய், யார் நீ? ஐயா மகாராஜா, என் பேரு வரகுணாள். அப்படியா? எங்கே மாராயன்? போன மாசம் காவிரியில வந்த வெள்ளத்துல நீங்க கொடுத்த 40 பசுமாடும் என் புருஷன் மாராயனும் அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. இப்ப இந்த புள்ளையும் நானும் தான் நிக்கிறேன். ஆடி போனான் ராஜராஜ சோழன். அப்படியா? 1 மாதமாகிறதா உன் கணவன் இறந்து போய்? அது சரி, பிரகதீஸ்வரர் கோயில் விளக்குக்கு 23 நாட்களாக எரிந்து கொண்டிருந்தது உன்னுடைய விளக்கு. கடந்த 7 நாட்களாக மட்டும்தான் எரியவில்லையே. கணவன் இறந்த பிறகும் நீ எப்படி நெய்யை திருக்கோயிலுக்கு வழங்கினாய்னா? அந்த பொண்ணு வெக்கி தலை குனிஞ்சா. சொல்ல அவள் உடம்பு துடித்தது, கூசியது, குறுகியது. காலை பிடித்து கொண்டு கெஞ்சி சொன்னாள், மன்னா, வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், என் தாய்ப்பாலை விற்று அதில் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நெய் வாங்கி பிரகதீஸ்வரர் கோயில் விளக்கை ஏற்றினேன் என்றான். இறங்கி வந்த மாமன்னன் வீரத்துக்கு அடிபணியவில்லை. ஓடி வந்து நாராய் கிடக்கிற அவள் பிள்ளையை எடுத்து தோளிலே சுமந்து கொண்டு சொன்னான், கேரளாந்தகன் வாயில் எனக்கு பெருமை அல்ல, பேருடையார் திருக்கோயில் எனக்கு பெருமை அல்ல. இனிமேல் குஞ்சரமல்லன் கல்வெட்டுக்களில் எழுத வேண்டிய ஒரே வார்த்தை, ராஜராஜ சோழன் பெயர் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் எழுவத்தூர் மாராயன் பொஞ்சாதி வரகுணாள் பெயரும் இருக்க வேண்டும். இனி அவள் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்குண்டு. 40 பசுமாடுகளை இப்பொழுதே அவளுக்கு எழுதி வையுங்கள். 40 மாடுகளையும் ராஜராஜ சோழன் பாதுகாப்பான் என்று எழுதினான் ஐயா. இந்த நாட்டு மன்னர்கள் வீரத்தை தாண்டி கொடையால் நின்ற காரணத்தினால்தான் வடநாட்டு மன்னர்களை தாண்டியும் தெற்கு நிற்க